ட்ரிபிள் சூஸ் பண்ணலாமா இல்லை இசிஇ சூஸ் பண்ணலாமா? கட் ஆஃப் பார்த்து டிசைட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? கட் ஆஃபோட ஃபியூச்சர் தான் இம்பார்ட்டன்ட். In this video, I will share you real data and career opportunities in PhD iTech. Before getting into video, don't forget to subscribe my channel. இது வந்து PhD iTech ஓட 2025 to 26 கட் ஆஃப் டீடைல்ஸ். நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இங்கே இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இசிக்கும் ட்ரிபிள்இக்கும் கேப் கம்மி இல்லை, பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இசிஇ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ட்ரிபிள்இயோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இசியும் ட்ரிபிள்இயும் கம்பேர் பண்ணால் இசியோட கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இசியில் வந்து நிறையாவே கிடைக்கும், ட்ரிபிள்இயில் வந்து கம்மியாக கிடைக்கும். இப்படி நீங்கள் நினச்சிட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ட்ரிபிள்இ விசஸ் இசிஇ. ட்ரிபிள்இனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இசிஇனா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ட்ரிபிள்இ வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் சைடு, இசிஇ வந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன் சைடு. ட்ரிபிள்இயில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பவர் சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து பவர் ஓரியன்டாக வந்து படிப்பீங்க. அப்பப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படிப்பீங்க. இது வந்து பேசிக்காக தான் இருக்கும். இசியில் வந்து ஃபுல்லாக விஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே ரொம்ப அவங்க டீப்பாக படிப்பாங்க. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. இப்போ தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ட்ரிபிள்இ இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பிஹெச்டி ஐடெக்ல வந்திருக்கு, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ட்ரிபிள்இ படிச்சோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரி செக்டர்ஸில் வேலை கிடைக்கலாம்? பவர் பிளான்ஸ், எலக்ட்ரிக்கல் டிசைன், இவி இண்டஸ்ட்ரி, கோர் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து வேலை கிடைக்கும். இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ், பிசிபி டிசைன், செமிகண்டக்டர் கம்பெனிஸ், ஐடி ஜாப்ஸில் கூட வேலை கிடைக்கும். 2025 to 26 பேட்ச், அதாவது எங்கள் பேட்சுக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்குன்னா, கேட்டர்பில்லர், ஸ்னைடர் எலக்ட்ரிக், ஹிட்டாச்சி, அப்புறமா வந்துட்டு டிவிஎஸ், இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வந்திருக்கு. இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்துட்டா குவால்காம், அப்புறமா வந்து சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து வந்திருக்கு. என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்திருக்கும், இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலேஜ் வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன ஹைலைட்னா, நீங்கள் ட்ரிபிள்இ படித்தாலும் சரி, இசிஇ படித்தாலும் சரி, ரெண்டு கோர்ஸ் எடுத்தவங்களும் ஐடி ஜாப்ஸ்க்கு போக முடியும். சேலரி பற்றி நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் கோர் ஜாப்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் 15,000 60,000 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண, ஸ்கில்ஸ் கெயின் பண்ண வந்து உங்களுக்கு சேலரி வந்து அதிகமாகும். இதே ஐடி ஜாப்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால கோருக்கு வந்து வேல்யூ இல்லைன்னு நினைக்காதீங்க. கோருக்கு வந்து எப்பயுமே வேல்யூ இருக்குது. கோர் ஜாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சேலரி கம்மியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண உங்களோட ஸ்கில்ஸை வச்சு உங்களோட பேவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எப்பயுமே டிகிரியோட ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப மேட்டர். இப்போ நீங்கள் ட்ரிபிள்இ இல்லை இசிஇ வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளான ரோட் மேப் வந்து ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட் இயரில் வந்து பேசிக் வந்து கிளியர் பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து ஒன்றும் ப்ராஜெக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இயரில் பேசிக் வந்து கிளியர் பண்ணுங்கள். செகண்ட் இயரில் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். ஆர்டினோ, ராஸ்பெரி பை, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வச்சு பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலே நான் போட்டிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் இயரில் இன்டர்ன்ஷிப், பிளான் ட்ரைனிங் இந்த மாதிரி பண்ணுங்கள். ப்ளஸ் மெயினானது உங்கள் டொமைன் எதுன்னு சூஸ் பண்ணுங்கள். கோர்ஸ் சைடு போகிறீங்களா இல்லை சாஃப்ட்வேர் சைடு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இயர்லேயே வந்து டெஃபினட்டாக சூஸ் பண்ணி. ஏன்னா இப்போலாம் தேர்ட் இயர் மிட்ல இருந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் பிஹெச்டி ஐடெக்ல. ஃபோர்த் இயரில் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதில் வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட்டில் போனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஹெல்ப் பண்ணுறது உங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் தான். ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன். எம்பெடட் சைட் பண்ணலாம், ஐஓடி சைட் பண்ணலாம், பிசிபி டிசைன், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃபீல்டில் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காலேஜ் படிக்கும் போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். வயரிங் ஒர்க்ஸ், ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ், ராஸ்பெரி பை வச்சு, ஆர்டினோ வச்சு, யூனி ஹைக்கர், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்லுவேன்னா, சைட் பை சைடு வந்து ரெண்டுமே வந்து பேரலா வந்து லேர்ன் பண்ணுவேன். ரியல் லேர்னிங் கிளாஸ் ரூமோட ஃபீல் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இன்டர்ன்ஷிப், பிளான் ட்ரைனிங் எல்லாம் அப்பப்போ வந்து சைட் பை சைடு வந்து பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் கோர்ஸ் சூஸ் பண்றதுல இந்த இடத்துல தான் பெரிய மிஸ்டேக் பண்றீங்க. ஃப்ரெண்டு சூஸ் பண்ணா, ஸோ அதனால நானும் சூஸ் பண்ணிட்டேன், கம்பெனியா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் வந்துருக்கீங்க. கட் ஆஃப் பார்த்துட்டு உங்களோட வேல்யூ நீங்களே டவுன் பண்ணிட்டு, சரி இந்த கோர்ஸ் போனால் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வந்து நம்ம எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறவங்க பாதி பேர் இருக்காங்க. ஹானஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன அதில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் டெவலப் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அதிலே வளர்த்துக்கோங்க. ஃபைனலாக சொல்கிறீங்க, ட்ரிபிள்இயாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் சக்ஸஸ் டிசைட் பண்ணுறது கோர்ஸில் இல்லை, உங்களோட ஸ்கில்ஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி ஒவ்வொன்றா ரெஸ்யூமில் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸோ கைஸ், choose wisely, learn deeply, create something new. learn, create, explore, அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு போங்க. If you want embedded system roadmap, comment in the comment box, then I will make a video on that. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு போங்க.